உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மருமகனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா காசா கொடுத்துரு. அவனுக்கு என்ன வேணுமோ அதை நாங்களே வாங்கி கொடுத்துறோம். ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? ஏய், வாங்கி கொடுத்த பொம்மை எல்லாம் சும்மா தாண்டி கிடக்கு. அதெல்லாம் காயிலாந்து கடையில போட்டா கூட ₹1 தர மாட்டான். அப்புறம் எதுக்கு அந்த கன்றாவை வாங்கிட்டு இருக்கணும்? மட்டும் குறைச்சல் இல்ல. ஓ, நமக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு. ஓகே, I'll be calling you back. வாங்க மாப்ள. என்ன சொல்ற முருகன்? உட்காரு. மாப்ள வந்து நின்னுகிட்டு இருக்காரு, நீங்க உட்கார்ந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருக்க. ஐயோ மாப்ள, உங்க மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. வந்து உட்காருங்க. இந்தாங்க சமோசா சாப்பிடுங்க. கிண்டலா? குறும்ப பாரு. உன் கல்யாணம் நடந்துச்சுல, அதை விட பெருசா பண்ணணும்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சூப்பர் அண்ணி. இந்த பெருமை பீத்தலுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. ஏய், மாப்பிளையும் பொண்ணும் வந்திருக்காங்க. பா, கடை மூடுற நேரத்துல 2 ஆர்டர் வந்ததுப்பா, அதான் லேட்டு. கேசவா, மாப்பிள்ளை வந்திருக்காரு. மச்சான், எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா, பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பொழுது போய் பொழுது வந்தா இதே வேலை. கவிதா, உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. எத்தனை தடவை எண்ணினாலும் அதே பணம் தான். ஆனா இந்த பணம் இனிமே நம்ம கிட்ட இருக்காது. ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா, வீடு கட்ட போறோம்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் நாம செலவு பண்ணணும். அப்பதானே காலி இடம் நமக்கு வீடா மாறும். அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே? என்னடி சந்தோஷம்? ஏதாவது ஸ்கீம்ல வீடு கட்ட பணத்தை ஃப்ரீயா கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படி எதுவும் கிடைக்கிற மாதிரியே இல்லையே. சரி, நாளைக்கு காலையில ரெடி ஆயிடு. பூமி பூஜை பண்ண போறோம். என்னங்க திருவிழாக்கு போனுமே, தீபா வீட்ல இருந்து சொல்லிட்டு போயிருக்காங்க தானே? இங்க பாரு, நாளைக்கு விட்டுட்டா அதுல இருந்து 15 நாள் கழிச்சு தான் முகூர்த்த நாளே வருது. உனக்கு திருவிழா முக்கியமா இல்ல நம்ம வீட்டு பூமி பூஜை முக்கியமா? ஏய், வீட்டுக்கு தெரியாம போயிட்டு வந்துருவோண்டி. ஐயோ, திருப்பி போய் சொல்லணுமா? என்ன கவிதா, நீ கண்ணை முடிக்க. எதுக்கு? இதெல்லாம் ரகசியம், உனக்கு தெரியக்கூடாது. கட்டின பொண்டாட்டிக்கிட்டே ரகசியமா? வீட்டுக்கு பொண்டாட்டி தான் மகாலட்சுமி, புரிஞ்சுக்கோங்க. ஆமாமா, எல்லார் வீட்லயும் பொண்டாட்டி மகாலட்சுமி தான். எனக்கு வந்த லட்சுமி ஊதாரி லட்சுமி எல்லாம் இருக்கு. நான் என்ன பண்றது? கண்ணை முடிக்க. சரி. சரின்னு கண்ணை திறந்து பாத்துறாத. பாத்துறாத. ஏங்க, இவ்ளோ ரூபாய் செலவு பண்ணி இடம் வாங்கி வீடு கட்ட போறோம். ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி பூஜை சாமான் வாங்க மாட்டீங்களா? இப்படி 1000 500 நான் செலவு பண்ணிட்டு இருந்தா வீடு கட்டி முடிக்க முடியாது. சரிங்க, ஆனா ஒண்ணுங்க, நான் போய் கட்டப்பையில எல்லா பூஜை சாமானும் எடுத்து வைக்கிறேன். அத்தை வந்து கேட்கட்டும், அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. ஏண்டி? ஏய், என்னடி நீ வேற அத்தை இத்தன்னு சொல்லி பயம் காட்டிட்டு இருக்க? சரி சரி, வேணாம், போகும்போது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், பரவாயில்ல, செலவானாலும் வா. ஏங்க, திரும்ப திரும்ப நம்ம பொய்யா சொல்லிட்டு இருக்கோம். அது அத்தை எப்பயாச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்க, அவங்க முகத்திலே என்னால முழிக்க முடியாது. ஒண்ணு பண்ண, அப்ப அவங்க பாக்குறப்பெல்லாம் நீ திரும்பி நின்னுக்க. இந்த நக்கல் தான் வேணான்னு சொல்றது. இப்ப என்னடி பண்ண சொல்ற? ஏமா, உனக்கு தெரியாம லோன் வாங்கிட்டோம், இடமும் வாங்கிட்டோம். இப்ப அந்த இடத்துல பெரிய பங்களா கட்ட போறோம். நீங்க எல்லாரும் வந்து அந்த பங்களால தங்கிக்குங்க நான் சொல்ல முடியும்? என்னங்க பின்ன என்னடி? இங்க பாருங்க, எந்த அம்மாவும் தம் பிள்ளையோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஏய், நீ வாய மூட மாட்டிய? துளசிக்கு வேற கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. சாமி, யார தேடுறீங்க? புருஷன் பொண்டாட்டி மட்டும் வந்திருக்கீங்க, வீட்டுல பெரியவங்க யாரும் வரலையா?
சாமி, என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் பெரியவன். வளவளன்னு பேசிட்டு இருக்காம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை ஆரம்பிச்சிருங்க. தாய் தகப்பனை ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் என்ன நல்ல நேரம்? எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். சாமி, என்ன முடங்கிட்டு இருக்கீங்க? மந்திரம் சொன்னேன். ஆஹா, சீக்கிரமா அங்க போய் சொல்லுங்க. போங்க. நிக்கிற இடத்துல எல்லாம் மந்திரம் சொல்லிட்டு வாடி. என்னங்க, என்ன? இங்கதான் நம்ம வீடு கட்ட போறோமா? ஆமா, இங்கதான் வீடு கட்ட போறோம். சூப்பர் ஐடியா. இங்க இருந்து நம்ம வினய்க்கு ஸ்கூல் ரொம்ப பக்கம் இல்ல? ஆமாமா. வீட்டை கட்டிட்டு இதுலயே வினய் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடமும் கொடுத்துருங்க, நல்லா இருக்கும். ஏய், நீ ஒரு ஆளு. விளையாடுற இடத்துல ஒரு பில்டிங் கட்டி விட்டா வாடகைக்காவது விடலாம், 4 காசாவது வரும். விளையாடுறதுக்கு இடம் கேட்டுட்டு இருக்க? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. நேரமாகுது. அப்புறம் நான் புறப்பட்டுங்களா? புறப்படுங்க புறப்படுங்க. வந்து கிளம்புறேன். கிளம்புங்க. ஏங்க கொடுங்க. ஓகே ஓகே, மறந்துட்டேன். 1 2 3. இந்தாங்க, வச்சுக்கங்க. என்ன தம்பி, 2000 பேசிட்டு 1500 தான் கொடுக்குறீங்க? அது இப்ப இந்த அரிசி பழம் இது எல்லாத்தையும் நாம வாங்கி கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுவே 500 ரூபா தாண்டி போயிடுச்சு. சோ இதெல்லாம் நீங்க தானே எடுத்துட்டு போறீங்க. ஏய், என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க நீ? வீடு கட்ட போறோம்ல, அந்த சந்தோஷம்தான். இங்க பாரு, உன் சந்தோஷத்தை கொஞ்சம் குறைச்சு மூஞ்ச சோகமா வச்சுக்க. ஏய், இன்னும் சோகமா வை. ஐயோ, நல்ல சோகமா வை பார்க்கலாம். அப்படி, வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ஏன்? அப்பதான் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு எல்லாரும் நம்புவாங்க. நீ போகும்போது சிரிச்சுக்கிட்டே போனன்னு வச்சுக்க, எல்லாரும் உங்க அம்மா ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க நினைக்க மாட்டாங்க. வா போலாம். சரி. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பா எப்ப பார்த்தாலும். இது சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.